ஹை கைஸ், நான் தான் உங்கள் யூகே தமிழ் ரைடர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு அன்பாக்சிங் தான். என்னடா நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங்காக போட்டுட்ருக்கான்னு நினைக்காதீங்க. நான் எப்போதுமே வண்டி எடுத்தேன்னா அதை ஃபுல்லாக மாடிஃபை பண்ணிடுவேன். ஸோ நான் மொத்தமாக மாடிஃபை பண்ணி அந்த வண்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் வண்டி நல்லா இருக்கா இல்லையான்னு. பைக் புதுசு அமேசானில் வாங்கினேன். ஸோ எல்லோரும் கேட்டாங்க, வெளில போய் எடுக்கிறப்பெல்லாம் ஒரே நாய்ஸாக இருக்குது, வீடியோ ஒழுங்காக புரியலன்னு. அதுக்காக இதை ஆர்டர் போட்டேன். இதை பற்றி நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதில் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூல் சீட் கேப் ரேசரோட சீட்டு தான். என்னடா நம்ம வண்டி தான் ஆல்ரெடி சீட் இருக்குமே அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆல்ரெடி சீட் இருக்குது, பட் ஆனால் அது வந்து ஒரு சிங்கிள் சீட்டு. எனக்கு சிங்கிள் சீட் பிடிக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு லோலியோ தூக்கி பின்னாடி போட்டு ஜாலியாக போக போகிறேன்னு நினைக்காதீங்க. என் தமிழ் பையன் ஒருத்தன் இங்கே இருக்கான். நாங்கள் எப்போதுமே வெளில போனால் ஒன்றா தான் போவோம். அதனால அந்த டியூல் சீட் வாங்குகிறேன். ஸோ அதிகமாக பேச வேணாம், நான் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு அமேசானில் எதாவது ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 30 pounds வந்துச்சு. சூப்பராகவே ஒரு சின்ன பவுச் மாதிரி ஒன்று கொடுத்து அதுக்குள்ளே இந்த மைக்கு தான் பண்ணிருந்தாங்க. மைக் ரொம்பவே சூப்பராக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். என்னவா இருக்கும், என்னது? ஓகே, இது கனெக்டர்னு நினைக்கிறேன். நம்ம ஐஃபோன்லேருந்து மாற்றி போட்டுக்கலாம் கேபிள் கனெக்டர். இது எல்லாமே சூப்பராக இருக்குது. எக்ஸ்டர்னல் மைக் கூட கொடுத்துருக்காங்க. இது அந்த பஞ்ச் மேலே போட்டுக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ். அந்த அன்பாக்சிங்கோட சேர்த்து நான் உங்களுக்கு இன்னொன்று காட்ட போகிறேன். நான் பைக் புக் பண்ணிட்டு வந்ததுக்காக எனக்கு ஒரு ரைடர் கோட் காமிச்சாங்க. ஸோ நான் அந்த சீட்டோட சேர்த்து உங்களுக்கு அந்த ரைடர் கோட்டையும் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். டடன் டடன் டடன். இது வர மாட்டேங்குது. இதுதான் அந்த டியூல் சீட் கேப் ரேசர். என்னடா அவன் டியூல் சீட்டுன்னு சொல்லிட்டு சிங்கிள் சீட் காமிக்கிறான்னு நினைக்காதீங்க. இந்த நெட்ருக்கு பார்த்தீங்களா, இதை கழட்டினோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுல் செட் டியூலாக மாறிடும். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. என்னோடய பைக் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ரெட். ஸோ அதனால நான் பிளாக் வித் ரெட்டுக்கு எடுத்தேன். ஸோ இதுதான் அந்த சீட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 pounds. எங்கேருந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன், லண்டன்லேருந்து போட்டிருந்தேன். நான் இருக்கிறது வந்து க்ரியூ. அது இது எனக்கு வரத்துக்கு வந்து 1 week ஆனிச்சு. நான் ஜெர்மனிலேருந்து போட்ட பார்சலே எனக்கு 5 daysல வந்துருச்சு. ஆனால் இங்கே இருக்க லண்டனுக்கு 7 நாள். நோ கமெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, எனக்கு ரைடர் ஜாக்கெட் வந்து நான் பைக் புக் பண்ணதுக்கு எனக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த ரைடர் ஜாக்கெட். லாஸ் வேகாஸ் ரைடர் நேஷன். இதை நான் எப்படி இருக்கும் போட்டு காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மைக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே நல்லா இருக்குது. லாஸ் வேகாஸோ கேங். அதுக்கப்புறம் நான் வந்து ரைடர் கேங் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ உங்களுக்கு மோட்டோ விளாக் வேணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங்காக வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்த்துறேன். பாய்.